உங்களுக்கு நடந்தவைகளையும் நீங்க கண்டவைகளையும் நீங்க அனுபவித்தவைகளையும் வெளியில இருக்கிற தரித்திரத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற குருடா இருக்கிற மக்களுக்கு நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், சொல்லுகிற உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம நல்லா பேசினாலும் கூட நம்ம வாய் சில நேரங்களில் ஊமையை போல இருக்குது. வார்த்தையை விசுவாசிக்க முடியல, வார்த்தையை நம்ப முடியல, வார்த்தை மேல வார்த்தை எடுத்து வாயில என்ன பண்ண முடியல, பேச முடியல, வார்த்தையை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பாருங்க, நீங்க வார்த்தையை சொல்லி பாருங்க. வார்த்தையை சொல்ல 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 உங்க குருடான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்கும். நீங்க வாயை திறந்து வார்த்தை எடுத்து பேச 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 பள்ளத்தில் இருக்கிற நீங்கள் மேலே தூக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு வருவார். ஆமே. விடுதலை ஆயிடுச்சு, இப்போ உனக்கு விடுதலை வந்துருச்சு, விடுவிக்கப்பட்டு விட்ட. இதை போய் என்ன பண்ணு, மற்றவர்களுக்கு உனக்கு என்ன நடந்தது மற்றவர்களுக்கு என்ன பண்ணாத சொல்லு. அப்பதான் மற்றவன் அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவன், சாபத்தில் இருக்கிறவன், தரித்திரத்தில் இருக்கிறவன், கடன் பிரச்சனையில் இருக்கிறவன், கண்ணீரில் இருக்கிறவன், கவலையில் இருக்கிறவன், நீ சொல்லுகிற பொழுது அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நம்பிக்கை பெற்று உள்ள ஒரு தெய்வம் உண்டு, என்னை வாழ வைக்கிற ஒரு உண்டு, என்னை விடுதலை ஆக்குகிற ஒரு உண்டு சொல்றாங்க, கேட்கலாம் சொல்லி வருவான். வருகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். எனக்கு உட முடியல, 2-3 டாக்டரை பார்க்குறேன், குணமாகலை. 4வது ஒரு டாக்டரை பார்க்குறேன், குணமாயிருச்சு. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு, குணமாயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்னை போல இருக்கிற முடியாதவர்களுக்கு என்ன பண்ணுவேன், சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, ஐயோ சார் 2-3 டாக்டரை பார்த்து குணமே ஆகலை, ரொம்ப முடியல. நான் என்ன பண்ணுவேன், அப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க, போங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னுவேன். அங்கே போய் அவர் குணமாயிருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? இன்னொருத்தர் போய் அவர் போய் கிறிஸ்துவமே அதுதான். ஆமே. நான் பெற்ற சுகத்தை, நான் பெற்ற விடுதலையை, நான் பெற்ற சமாதானத்தை, நான் பெற்ற நிம்மதியை, நான் பெற்ற ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ணணும், சொல்லணும். சும்மா இருக்கும்போதெல்லாம், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணிடணும், சுவிசேஷத்தை அந்த மனுஷங்களை நுழைச்சிடணும். ஏசு ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமே. இதை சொல்லணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. இத நீங்க சொல்லி மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு நடந்தவைகளையும் நீங்க கண்டவைகளையும் நீங்க அனுபவித்தவைகளையும் வெளியில இருக்கிற தரித்திரத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற குருடா இருக்கிற மக்களுக்கு நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், சொல்லுகிற உங்களுக்கு உயர்வையும் கேட்கிற அவர்களுக்கு விடுதலையையும் கர்த்தர் தருவார்.